வணக்கம். வணக்கம். எஸ்ஐஆருங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிதளவுல பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ வாட் இஸ் எஸ்ஐஆர்? எஸ்ஐஆருங்கிற விஷயம் புதுசா எடுத்துட்டு வந்த ஒரு விஷயம்லாம் கிடையாது. அதாவது 1951ல இருந்து 2004 வரைக்கும் எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 8 வாட்டி எஸ்ஐஆருங்கிற விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு புது விஷயம்லாம் கிடையாது. ஆனா கடந்த ஒரு 21 வருஷமா இது பண்ணலங்கிறது தான் சொல்லணும். அதனால தான் நமக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் புதுசா இருக்கு. எஸ்ஐஆர்னா ஒண்ணுமே இல்லை, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். நம்மளோட ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ண போறாங்க. அதுல என்னென்ன தப்பு இருக்கு, அதை எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிறது பார்க்க போறாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதுல என்னன்னா, இப்ப போலி ஓட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பேர் எடுப்பாங்க. என்னோட பேரே 2 வாட்டி இருக்கு, இல்லைன்னா இறந்து போனவங்களோட பேர் ஆல்ரெடி அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்குன்னா, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஒரு விஷயம் தானே, கள்ள ஓட்டு போட முடியற மாதிரி ஒரு விஷயம் தானே. சோ இதெல்லாம் கிளியர் பண்ணி ப்ராப்பரான ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த எஸ்ஐஆருங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப பீகார் எலெக்ஷன்ல நம்ம எஸ்ஐஆருங்கிற விஷயம் கொண்டு வந்துட்டோம். இப்ப தமிழ்நாட்டுல கொண்டு வர போறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாம வேற 12 ஸ்டேட்லயும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இப்ப இந்த எஸ்ஐஆர் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், என்ன ப்ராசஸ்ல இது இப்ப தமிழ்நாட்டுல ஒர்க் ஆக போகிறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. மேஜரா என்னன்னா, இது பாத்துக்கிறதுக்காக பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்ங்கிறது அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாங்கிறத நம்ம முதல்ல சொல்லிடலாம். அதாவது அந்த ஃபார்ம் பேர் தான் என்யூமரேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல பேசிக்கான டீடைல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான டைமிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நவம்பர் 4th இருந்து டிசம்பர் 3rd வரைக்கும் தான் இதெல்லாம் ஃபில் பண்றதுக்கான டைம் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்யூமரேஷன் ஃபார்ம்ல எப்படி நம்ம ஃபில் பண்றோம்னா, அந்த ஃபார்ம் உங்களுக்கு இப்போ எலெக்ஷன் கமிஷனோட இதில் போனால், இல்லைனா voters.eci.government.inல போனால் இந்த ஃபார்ம் கிடைக்கும். 3 காலம் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் காலம்ல என்னன்னா, நம்மளோட பேரு, டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா வேணாம். அப்பாவோட பேர், அம்மாவோட பேர், இதுதான் மேஜரான பேசிக்கான டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் காலம்ல. அடுத்து செகண்ட் அண்ட் தேர்ட் காலம் தான் எல்லாருக்குமே டவுட் இருக்கிற விஷயம், கன்ஃபியூஸா இருக்கிற விஷயம். இப்போ இந்த செகண்ட் காலம் யாரெல்லாம் ஃபில் பண்ணலாங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2004ல தான் லாஸ்ட் அந்த எஸ்ஐஆருங்கிற விஷயம் நடந்திருக்கு. ஸோ அந்த சமயத்தில் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அவங்களோட பேர் இருந்தவங்க, அவங்களுக்கு இந்த எபிக் ஐடின்லாம் அந்த சமயத்துல இருந்திருக்கும். ஸோ அவங்களோட பேரு, அவங்க அந்த எபிக் ஐடியில் இல்லைன்னா அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல என்னென்ன பேர் இருக்கோ அதுதான் அந்த செகண்ட் காலம்ல நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ 2004ல நான் ஓட் பண்ணேன், இப்போ அதோட டீடைல்ஸ்ல இப்போ எங்க இருக்கும், இப்போ என்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை. எலெக்ஷன் கமிஷனோட ஒஃபிஷியல் போர்ட்டல்ல போனதுக்கு அப்புறம் சர்ச் பை எபிக்னு ஒரு விஷயம் இருக்கும். நம்ம கிட்ட எபிக் நம்பர் இருக்குன்னா, அதாவது எபிக் நம்பர்னா ஓட்டர் ஐடியில ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை சர்ச் பை எபிக் இருக்கு இல்லையா, அதுல போட்டதுக்கு அப்புறம் உங்களோட டீடைல்ஸ்லாம் வரும். அது இல்லை, என்கிட்ட எபிக் நம்பர் எதுவுமே இல்லைன்னா நம்மளோட பேர் வச்சு மட்டும் போட்டுக்கலாம். அதில் போய் நம்மளோட பேர், அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கொடுத்தா நம்ம அந்த சமயத்தில் நம்ம ஓட் பண்ணியிருக்கோமா, நம்ம யார் பேர் போட்டிருக்கோம், என்னென்ன போட்டிருக்கோங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நம்ம கன்ஃபியூஷன் இல்லை, அங்கேருந்து பேர் அப்படியே எடுத்து அந்த செகண்ட் காலம்ல போடலாம். இது யாருக்கு, 2004 அந்த சமயத்தில் ஓட்டர் ஐடி இருந்தவங்களுக்கு, ஓட் பண்ணவங்களுக்கு. இப்போ தேர்ட் காலம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன கேட்டகரி தேர்ட் காலம் ஃபில் பண்ண வேண்டாம். தேர்ட் காலம்ங்கிறது புதுசாக வரவங்களுக்கு. அதாவது 2004 சமயத்தில் என்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லை, நான் ஓட் பண்ணலை அப்படின்னா, இல்லை புதுசாக ஓட் பண்ண போகிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த ஐடி, அந்த தேர்ட் காலம்ங்கிறது. ஸோ அந்த தேர்ட் காலம் ஓட்டரோட பேர் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அங்கே நம்மளோட பேர் கொடுக்கக்கூடாது. நம்ம ஃபேமிலியில் நம்மளோட அப்பாவோ இல்லைன்னா அம்மாவோ இல்லை தாத்தாவோ அந்த மாதிரி ஓட் பண்ணியிருப்பாங்க இல்லையா 2004 சமயத்தில், அந்த பேர் தான் இங்கே போடணும். நம்ம அப்பாவோட பேர் எடுக்கிறோன்னா நம்மளோட அப்பாவோட பேர் போட்டு அதில் அப்பாவோட பேர் இல்லைன்னா அப்பாவோட அம்மாவோட பேர் தான் அதுக்கு கீழே போடணும். அப்படி ஃபில் பண்ணால் இந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிடும். இப்போ உங்களால் ஃபில் பண்ண முடியலன்னா உங்களுக்கு அந்த பிஎல் ஆஃபீஸர்ஸே அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கையிலே இருக்கிற விஷயம் ஈஸியாக பண்ணணும். இப்படிதான். ஏதாச்சும் டவுட் இருந்தா உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புக்கும் இந்த பிஎல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஆன்லைன் பத்தி நீங்க சொல்லலாம். ஆன்லைன்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னா voters.eci.government.in அந்த வெப்சைட்குள்ள போனோம்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா எபிக் நம்பர் இருக்கும். நமக்கு தெரியும் எபிக் நம்பர் இருக்கு. ஸோ சப்போஸ் அது இருந்துச்சுன்னா நீங்க அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மொபைல் நம்பர், ஸோ இது ரெண்டுல ஏதோ ஒன்று கிளிக் பண்ணீங்கன்னா அதை நீங்க என்டர் பண்ணிட்டு ஒரு கேப்சா இருக்கும், அதை அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் காலம் போயிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டேட்டுன்னு கேட்கும். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு எபிக் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட எபிக் நம்பரை ஃபில் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். இப்போ அடுத்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஓட் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அதோட பேசிக் டீட்டெயில் கேட்கும். நேமு, எந்த தொகுதியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க, ஸோ இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதுக்கு அடுத்து வந்து மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுக்கும்போது நீங்கள் அந்த மொபைல் நம்பரை வந்து உங்களோட ஆதார் எண்ணோட லிங்க் பண்ணியிருக்கணும். சப்போஸ் லிங்க் பண்ணலன்னா கீழேயே வந்து ஒரு ரெட் கலர் மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்னென்னு போட்டிருப்பாங்கன்னா, சப்போஸ் நீங்கள் அதோட லிங்க் பண்ணலன்னா
ஃபார்ம் 8ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க அதுக்குள்ள போய் நீங்க உங்களோட நம்பரை வந்து நீங்க எடிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அங்க வந்து நீங்க ஆட் பண்ணாத இதுல வந்து உங்களால ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து செலக்ட் கேட்டகரின்னு இருக்கும். இப்போ 3 கேட்டகரி இருக்கும். இதுல வந்து ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து 2004க்கு முன்னாடி எஸ்ஏஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம் வந்து டிக் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து நான் வந்து 2004ல எனக்கு வந்து 18 இயர்ஸ் ஆகல, நான் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க செகண்ட் லெவல் கொடுக்கும்போது ஒரு காலம் ஓப்பன் ஆகும். அதுல என்னன்னா உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி கண்டிப்பா யாராவது ஒருத்தர் வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து அதுல வந்து என்டர் ஆயிருப்பாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. அதை என்டர் பண்ணிட்டு வந்தாதான் உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து ஓகே ஆகும். ஸோ தேர்ட் காலம் வந்து இது நாங்க அப்பா அம்மாவும் வந்து என்டர் பண்ணல, ஸோ எனக்குமே எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து தேர்ட் காலம்க்கு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு ஓப்பன் ஆயிரும். அதோட உங்களோட ஆன்லைன் ப்ராசஸ் முடிஞ்சது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆன்லைன்ல நிறைய சிக்கல் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது ஓப்பன் பண்ண முடியல, இல்ல ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது, ரொம்ப டைம் ஆகுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சொல்றாங்க. மேஜரா என்ன அதுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாருமே யூஸ் பண்றதுனால வர கிளிட்ச் தான், அது இல்லாம வேற ஒன்றும் இல்லை, பொறுமையா நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால ப்ராப்பரா அதை ஃபில் பண்ண முடியுங்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன்ல இருந்தும் அவங்க அறிவிக்க விட்டுட்டாங்க. அடுத்து இப்போ நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம், எனிமரேஷன் ஃபார்ம் இல்லைன்னா ஆன்லைன்ல நம்ம பண்ண வேண்டியது. இதுலலாம் என்னன்னா நமக்கு இதுல எல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்காக தான் நமக்கு பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் இவங்க இருக்காங்க. ஆன்லைன்லேயே உங்களுக்கு பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னா இவங்க கிட்ட போனால் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. என்யூமரேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கையில் இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னா இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த 1 மாத கால அளவு நான் சொன்னேன் இல்லையா, நவம்பர் 4th இருந்து டிசம்பர் 3rd வரைக்கும் தான் இதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட் எடுத்திருக்காங்கல்ல, இந்த சர்வே இவங்க எப்போ சப்மிட் பண்ணுவாங்கன்னா டிசம்பர் 9th தான் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட பேர் இதுல இருக்கா இல்லையாங்கிறது நீங்க பார்த்து என்ன சேஞ்சஸ் வேணுமோ உங்களால பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு பேர் மாத்தணுமா, இல்ல உங்களோட பேர் தப்பா வந்திருக்கா, அப்பாவோட பேர் இருக்கா, அப்பா யாராச்சும் இறந்து போனவங்களோட பேர் இருக்கா, இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி இந்த ஒரு ப்ராசஸ்ல தான் பண்ண முடியும். இதுல தான் இந்த ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8ங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஃபார்ம் 6 எதுக்குன்னா இப்போ நியூவா வந்து இப்போதான் ஓட்டர் ஐடி ஸ்டார்ட் பண்ண போறோம், இப்போதான் எங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஃபார்ம் 6 வந்து சொல்றாங்க. நியூ ரெஜிஸ்டர்னா அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பின்னாடி சில ஃபார்ம்ஸ் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். லைக் ஆதார் ஐடி, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் 6க்கான ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபார்ம் 7 வந்து பாத்தீங்கன்னா நேம்ஸ் வந்து இப்போ நீங்க வந்து இந்த பிளேஸ்ல இல்லை, நான் வந்து வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன், எனக்கு அங்கதான் ஓட்டர் ஐடி இருக்கு, இந்த இடத்துல என்னோட நேமை டெலீட் பண்ணும், இந்த இடத்துல நான் இல்லை அப்படிங்கறத டிக்ளேர் பண்றதுக்கு தான் ஃபார்ம் 7. ஃபார்ம் 8 வந்து எப்படின்னா இப்போ நீங்க ஆக்சுவலி நேம் போட்டிருப்பீங்க, அதை சொன்ன மாதிரி அட்ரஸ், நேம், இந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷன்லாம் மாத்தி போட்டிருப்பீங்க, நேம் ஸ்பெல்லிங், அட்ரஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஏதாவது மாத்தணும்னு வச்சீங்கன்னா ஃபார்ம் 8 மூலியமா நீங்க அதை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இருக்கு ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 இதோட டிக்ளரேஷன். இப்போ நீங்க சொன்ன ஃபார்ம்லாம் நம்ம யார்கிட்ட போய் சப்மிட் பண்ணணும்னா இது ஒரு செப்பரேட் கேட்டகரி இருக்கு. எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, இந்த மாதிரி மாத்திரம் இந்த மாதிரி இருக்குன்னா கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ரூல் மூலமா நீங்க இந்த ஆஃபீஸர் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது ஏற்ற மாதிரி அவங்க கைட் பண்ணி என்ன பண்ணணுங்கிறது ப்ராப்பரா சொல்லி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு மாத்தணுங்கிற விஷயம் இல்லைன்னா கரெக்ட் பண்ணணுங்கிற விஷயம் எல்லாமே இந்த ஒரு டைம் பீரியட்குள்ள, அதாவது இப்போ டிசம்பர் 9th இந்த சர்வே வெளியே வந்துடும் சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாச கால அளவு இருக்கு. அந்த கால அளவுல தான் நம்ம இந்த திருத்தங்கள்லாம் பண்ணணும், நமக்கு என்னென்ன கரெக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் February 7th நமக்கு ஃபைனல் லிஸ்ட் வந்துடும். அது வந்ததுக்கு அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம மாத்தணும்னு நினைச்சாலும் நம்ம பேர் இல்லைன்னா நம்மளால ஓட் பண்ண முடியாது. பேரு தப்பா இருக்குனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி கான்சிக்வன்சஸ் வரும். ஸோ பேசிக்கா ஒரு 2 months கேப்ல உங்களால என்னென்ன பண்ண முடியுமோ ப்ராப்பரா எந்தவித தப்பும் இல்லாம பண்ணா உங்களுக்கு அந்த ஃபைனல் லிஸ்ட் வரும்போது உங்களோட பேர் இருக்கும், உங்களால ஓட்டும் பண்ண முடியும். 2002-2004 சமயத்துல ஓட் பண்ணவங்க இருப்பாங்க இல்ல, இந்த எஸ்ஐஆர்லாம் பண்ணவங்களுக்கு 11 டாக்குமெண்ட்ஸ் தான் அவங்க கொடுத்தாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்போ இந்த பீகார் எலெக்ஷன் நடந்த சமயத்துல 12 டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுவே நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாடு எக்ஸ்ட்ராவா ஒரு டாக்குமெண்ட், அதாவது 13வது ஒரு டாக்குமெண்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டென்ஷனோட ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி. செகண்ட் ஒன் என்னன்னா உங்களுக்கு எல்ஐசி டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் உங்களோட கையில் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்து ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், அப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் உங்க கையில் இருந்துச்சுன்னா அது. அதுக்கப்புறம் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட்டு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், ஓகே, நிரந்தர வசிப்பிட சாதனம், அதாவது நம்மளோட பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், வன உரிமை சர்டிஃபிகேட், அது ஆக்சுவலி ட்ரைபல் பீப்புள்ஸ் மட்டும் தான் கொடுத்தா போதும்லாம் சொல்றாங்க.
அது இல்லாம கம்யூனிட்டி சர்டிபிகேட், நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், ஃபேமிலி சர்டிபிகேட், ப்ராப்பர்ட்டி சர்டிபிகேட், இதுதான் 11 டாக்குமெண்ட்ஸ் அந்த சமயத்துல இருந்தது. இப்போ பீகார் எலெக்ஷன் வந்த சமயத்துல என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ஆதார் கார்டு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா ஆதார் கார்டுல நம்ம டாக்குமெண்டா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் ஆதார் கார்டை ஆட் பண்ணிட்டாங்க. 13வது டாக்குமெண்ட்டை நம்ம தமிழ்நாடு என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பீகார் எலெக்ஷன் நடந்த சமயத்துல கிட்டத்தட்ட 69 லட்சம் பேரோட பேரு ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து அவங்க நீக்கியிருக்காங்க. இதுல முக்கியமான காரணம் என்னன்னா, நிறைய பேர் இப்ப இந்த சவுத் இந்தியால இருக்கிறதுனால, முக்கியமா தமிழ்நாடுல பீகார்ல இருந்து நிறைய பேர் வேலை பண்றாங்க. ஸோ அவங்களோட பேர் அவங்க இங்க தானே இருக்காங்க. ஸோ இங்க இருந்து அங்க போய் ஓட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால இங்க இப்ப பீகார்ல இருக்கிறவங்களுக்கு இங்கேயே ஓட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அவங்களோட ப்ராப்பரான நார்மல் ஆதார் கார்டு அந்த மாதிரிலாம் கொடுத்தா நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இங்க பீகார்ல இருக்கிறவங்களுக்கு இங்க ஓட் பண்ணணும்னா இந்த எஸ்ஏஆர் 2004 சமயத்துல எஸ்ஏஆர் நடந்திருக்கு இல்லையா, அந்த சமயத்துல இங்க இருக்கிற பீகாரிஸோட அப்பாவோட பேரோ அம்மாவோட பேரோ கண்டிப்பா அந்த எஸ்ஏஆர்ல இருந்திருக்கும். அவங்க ஓட் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா அந்த எஸ்ஏஆர்ல இருந்திருக்கும். அந்த எபிக் நம்பர், அங்க இருக்கிற டீடைல்ஸ், அந்த எபிக் நம்பர் இங்க கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணிட்டு மற்ற விஷயங்கள்லாம் அந்த என்யூமரேஷன் ஃபார்ம் அதெல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பீகார்ல இருக்கிறவங்களுக்கு இங்கேயே ஓட் பண்ணலாங்கிற ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எஸ்ஏஆர் பத்தி இவ்வளோ விஷயம் நம்ம பேசிட்டோம். ஆனா முக்கியமா எல்லாருமே இதை எதிர்க்கிறாங்கிறது தான் இம்பார்ட்டன்டான விஷயம். இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சார்ல இருந்து நிறைய கட்சிகள் இந்த எஸ்ஏஆர்ங்கிற விஷயம் எதிர்க்கிறாங்க. இது சப்போர்ட் பண்றவங்கன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான். இவங்க எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம், எஸ்ஏஆர்ங்கிற விஷயம் நம்ம பண்ணலாம், ஆனா இவ்வளவு அவசரமா நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 2026ல எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இன்னும் நமக்கு கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கு. இப்போ நம்ம நவம்பர் டிசம்பர்ல பிளான் பண்றோம்னா, நம்ம சென்னையில இல்லைன்னா மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல மழை வர சமயம் தான் இந்த நவம்பர் டிசம்பருங்கிறது. இப்போ அந்த சமயத்துல நம்ம இந்த பிஎல்ஓ அப்பாயிண்ட் பண்ணி அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போறது வரது, நம்ம இந்த விஷயம் எல்லாமே பண்றது நிறைய சேலஞ்ச் இருக்கிற விஷயம். நம்ம அவ்வளோ ஈஸியா பண்ண முடியாது, ஸ்பீடாவும் பண்ண முடியாது. ஸோ பொறுமையா என்னென்ன பண்ணணுங்கிறது ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ணி அடுத்த எலெக்ஷன் வரும்போது பண்ணலாமேங்கிறது தான் முக்கியமா கட்சிகள் எல்லாருமே வைக்கிற ஒரு விஷயம். என்ன டிஃபிகல்ட்டி இருந்தாலும் இப்போ இந்த ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் வந்து எலெக்ஷன் பக்கத்துல வந்துட்டே இருக்கு. இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டே இருக்கு. இப்போ எதிர்க்கிறாங்க பண்றாங்க, இது எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வேற வழியே இல்லை, இதுக்கு இந்த ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணி நம்ம பண்ண வேண்டிய ப்ரொசீஜரை நம்ம பண்ணாதான் நம்மளால ஓட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரொசீஜர் எப்போ வந்து முடியுதுன்னா டிசம்பர் 3 to 4 அதுக்குள்ள நம்ம வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே இந்த ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போதான் நம்ம வந்து ஓட் பண்ண முடியும். நமக்கான ரைட்ஸை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஓட் பண்ணணும். ஸோ எல்லாருமே வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நன்றி. நன்றி.